4வது பாடல். 4வது பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களும் தேவர்களும் என்றும் மரணமில்லாம் முனிவர்கள் எல்லாரும் வந்து முன்னாடி தலை வணங்கி கை கூப்பி தொழுது நிற்கும் உயரிய நிலையுடையவளே, கோமளவல்லியை, வெண்மையானவளே, நீயும் சடாமுடியில் மனிதரும் சந்திரனையும் பாம்பையும் கங்கையும் அணிந்திருக்கும் சிவபெருமானும் என்னுடைய புத்தியில் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் நம்ம கஷ்டம் வரும்போது தான் கடவுளை நோக்கி போவோம். கஷ்டம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பயத்தில் தான் நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு கடவுள் தேவையில்லாமல் ஆகிடும். அதனால் அவர் சொல்கிறார், என்றென்றும் என் புத்தியில் நீங்கள் இருவரும் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். என் மனது உங்கள் இருவரையும் விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக உயர் பதவியை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் படிக்க வேண்டிய பாடல் என்று பெரியோர்கள் சொல்வார்கள்.